தொழுகை என்ன, தஹஜ்ஜுடைய தொழுகை என்ன, தொழுகையை சரியாக பேணி பாதுகாக்கக்கூடிய தொழுகையின் நன்மை என்ன, நோன்பு பிடித்தவருடைய அந்த நன்மை என்ன என்று ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் தன் இறைவனுக்கு செய்யக்கூடிய அமல்களை சரியான முறையில செய்தால் எப்படிப்பட்ட அமல்களை கொண்டு வருவாரோ அப்படிப்பட்ட அமல்களை கொண்டு வருவாரோ அந்த மறுமை நாளில. எப்படி அமல்களை அப்படி அள்ளி கொண்டு வருவான். தியாமா போன்ற பெரிய அங்கே அல்லாஹ்வின் முன்னே சரிபார்க்கப்படக்கூடிய அந்த நன்மையா தீமையா என்று சரிபார்க்கக்கூடிய அந்த நிலையில அவருடைய திகாமா போன்ற அந்த மலை தூள் தூளாக்கப்பட்டு அங்கே தூசியாக்கப்பட்டு பறக்கடிக்கப்பட்டுவிடும். இப்படிப்பட்ட கை செய்தோம். இந்த கை செய்தோம் யாருக்கு என்றால் தன் தனிமையிலே தன் இறைவனை அஞ்சாது அல்லாஹ் என்னையெல்லாம் ஹராம் ஆக்கினானோ அந்த ஹராமுக்கு தடை கோரியவர்களாக இருப்பார்கள். மெயினான காரியம் தனிமையில இறைவன் அஞ்ச வேண்டும். நீங்க தனிமையில இறைவன் அஞ்சவில்லையானால் நீங்கள் அல்லாஹ்வுடைய லானத்தை எதிர்பார்க்கணும். உங்களுக்கு நீங்க வெற்றி பெற மாட்டீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இவன் அப்பவும் இன்சானு யௌமைதின் பிமா ஹத்தமாக. அதாவது 25வது அத்தியாயத்துடைய 13வது வசனம். நீங்கள் எதையெல்லாம் முற்படுத்தினீர்களோ, நீங்கள் எதையெல்லாம் முற்படுத்தினீர்களோ அல்லது நீங்கள் எதையெல்லாம் பிற்படுத்தினீர்களோ அதை அந்நாளில் அவன் உங்களுக்கு அறிவிப்பான். என்னடா இதெல்லாமா, இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கலையப்பா, இது ஒரு சின்ன ஒரு காரியம் செய்தனப்பா என்று நீ எதையெல்லாம் முற்படுத்திருப்பீங்க, எதெல்லாம் பிற்படுத்திருப்பீங்க எல்லாத்தையும் அப்படியே அறிவிப்பாங்களா. அடுத்து சொல்றேன், பலில் இன்சானோ அலா நப்சிஹி பசீரா. அந்நாளில எதையெல்லாம் முற்படுத்தி எல்லாம் அறிக்கிறானே அதுக்கு யார் சாட்சி? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இப்படிப்பட்ட அநியாயம் நான் செய்திருக்கிறேன், என் ஊராருக்கு இப்படிப்பட்ட அநியாயம் அக்கிரமங்கள் நான் செய்திருக்கிறேன், யார் சொல்ல போறா என்று நினைக்கக்கூடிய அந்த மாத்திரத்துல அல்லாஹ் சொல்றான், பலில் இன்சானோ அலா நப்சிஹி பசீரா. உனக்கு நீண்டாம சாட்சி. எப்படி கொண்டு வருவான்? தன் கைகள் கொண்டு வருவான், தன்னுடைய கால்களை கொண்டு வருவான், தன்னுடைய கையை கொண்டு வருவான், உடல் உறுப்புகள் அனைத்தையும் அல்ல கொடுப்பான். பல ஆல்ஹாம் ஆதிரா. அங்க எப்படிப்பட்ட சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. எப்படி நீங்க அந்த நாளில உங்களுக்கு எதிராகவே அல்லாஹ் உங்களை சாட்சியாளராக நேரத்தில் நீங்கள் எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. ஆக எப்படிப்பட்ட கை செய்தத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா, அப்ப 100 அத்தியாயத்தை சொல்லி காட்டுறான். 39 அத்தியாயத்துடைய 54 வசனம். அனிவு இலா ரப்பிக்கும் அஸ்லிமுலகு மின் ஹப்டி எகுதியகுமுக்குள் அதாப் சும்மலா தூசரோன். உங்களிடம் என்னுடைய வேதனை வருவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க, என்னை தனிமையில எப்படிப்பட்ட நிலையில் அஞ்சக்கூடியவராக இருக்கிறீங்க என்று உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. இப்படி அல்லாஹ் தனிமையில இறைவனை அஞ்ச வேண்டும் என்பதற்காக ஏராளமான வசனங்களை சொல்லி காட்டுகின்றான். இங்க நாம் பொதுவாக தனிமையில ஏன் நம்ம அஞ்சல? இப்படி செய்யக்கூடாது அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் இப்படித்தான் சொல்லி இருக்கிறான், நேற்று இப்படிப்பட்ட ஒரு இமாம் சொன்னாரு என்று குர்ஆனோடும் ஹதீஸோடும் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம். ஆனால் வெளிப்படையாக ஒரு இபாதத்தாலியா இப்படிப்பட்ட ஜீனத்தா இருக்கிறாரே என்று புகழக்கூடியவர்களை பார்க்கிறோம். அவருடைய தனிமை வாழ்க்கை என்று வந்து விட்டால் அவர் நிலை எப்படி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? யாரை குறித்து தம் ஒவ்வொரு உள்ளங்கள் குறித்து சிந்தித்து பாருங்க. என்னுடைய தனிமை வாழ்க்கையில நான் இறைவனுக்கு அஞ்சக்கூடியவனாக இருக்கிறானா? என்னுடைய தனிமை வாழ்க்கையில என் உள்ளத்தை நான் சுய பரிசோதனை செய்யக்கூடியவர்கள் நான் இருக்கிறானா? ஒரு சகாபிங்க ஹன்னாலா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எப்படிப்பட்ட ஒரு சகாபின்னா, அல்லாஹ்வுடைய தூதரோட அவையில வரக்கூடிய வகையை அந்த குர்ஆனை எழுதக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு திண்ணை தோழரா இருக்கிறார். எப்படிப்பட்ட வகையை எழுதக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு சகாபியா இருப்பாங்க? குர்ஆனை மனனம் விட்டு அதை மனனம் எப்போதான் சொல்லணும், எப்போதாலும் எழுதி கொடுக்கணும். எப்படிப்பட்ட பொறுப்பு! அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு சஹாபி ஹன்னாலா. இந்த சஹாபியை நலம் நிமித்தமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வீட்டுக்கு பார்க்க போறாங்க.
அங்க பார்க்க போன அந்த மாத்திரத்துல சலாத்தை பரிமாறுறாங்க. அல்லாலாவே சலாத்தை சொல்லிட்டு, அல்லாலாவே நீ நல்லா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறதுன்னு கேட்கிறாங்க. அப்போ இந்த ஹன்னாலா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, உங்களுடைய தோழர் ஹன்னாலா நாசம் அடைந்து விட்டார், முனாபிக் ஆகிவிட்டார். முனாபிக் என்ன, தர்க்கில் அஸ்வரி முன்னாள் நரகத்தின் அடித்தட்டை பெறக்கூடியவர்கள். முனாபிக்கு டிஃபரன்ஸ் தான். எப்படி நரகத்தின் அடித்தட்டுக்கு சொந்தக்காரர்கள் முனாபிக்கள். அப்போ தன்னை தானே சொல்றாரு, உங்களுடைய தோழர் முனாபிக் ஆகிவிட்டார், ஒரு நயவஞ்சர் ஆகிவிட்டார் என்று தன்னை தானே சொல்கிறார். இதை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு திகைப்பு, ஒரு கவலை. ஏன்னா நம்மளாம் முனாபிக் என்ன கவலைப்பட மாட்டோம், முனாபிக் தெரியாப்பா. ஆனா அந்த வார்த்தையை கேட்டாலே அவங்க பதறுவாங்க. இன்னைக்கு நரகம் இத்தப்புன்னா ஏதோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த வார்த்தையை கேட்டாலே போயிடுவாங்க. அப்போ முனாபிக் என்ற அந்த வார்த்தையை தன்னைத்தானே சொல்றார். அபூபக்கர் பயப்படுறாங்க, பதறாங்க. என்ன தோழரே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாபாத வார்த்தையை சொல்லிட்டீங்களே, என்ன காரணம்? அப்ப சொல்றாங்க, தோழரே அபூபக்கரே, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அவையில இருக்கிறோம். இருக்கக்கூடிய நேரத்துல நபிகளார் சொர்க்கத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார்கள். சொர்க்கத்தின் அப்படியே படம் பிடித்து காட்டுகிற சொர்க்கத்தின் மீது ஆசை ஏற்படுகின்றது. நரகத்தை சொல்லக்கூடிய நேரத்துல நரகத்தின் மீதான பயம் நம்மை அப்படியே ஆற தழுவி கொள்கின்றது. ஆனால் அந்த அவையிலிருந்து நாம் வீடுகளுக்கு வந்து விட்டால் மனைவியிலோ பிள்ளைகளோடோ விளையாடுகின்ற பேசுகின்ற அந்த நேரத்தில் கூட, இன்னும் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கூட இந்த பயமோ இந்த சொர்க்கத்தின் மீதான ஆசை நம்மை விட்டு மறந்து போய் விடுகின்றது. இதை சிந்திச்சு பாருங்க. நமது வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் தான். இப்ப நரகத்தை பத்தி பேசுவோம், அல்லது சொர்க்கத்தை பத்தி பேசுவோம், தனிமையில் அஞ்சக்கூடிய நிகழ்வை பத்தி பேசுவோம், வெளியே போனா மறந்துடுவோம். இது அன்றாடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான். நமது வாழ்க்கையில அனுதினமும் நாம் செய்யக்கூடிய நிகழ்வு தான். ஆனால் இந்த நிகழ்வு குறித்து அந்த ஹன்னாலா தனது உள்ளத்தை சுய பரிசோதனைக்கு மேற்கொண்டார்கள் என்றால் என்ன சொல்றாங்க தெரியுமா? எல்லாம் ஒரு உள்ளத்தை கொடுத்திருக்கிறான். இந்த ஒரு உள்ளத்துல சொர்க்கத்தை நோக்கி சொர்க்கத்தை பார்க்கும் போது ஆசையா இருக்கின்றது, நரகத்தை பார்க்கும் போது பயமாக இருக்கின்றது. அல்லாஹ் தூதரின் அவையில் இருக்கும்போது மறுமை, சொர்க்கம், நரகம் என்றே எனது உள்ளம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த அவையை விட்டு நான் வெளியேறிவிட்டால் உலகத்தின் மீது ஆசைப்படுகின்றது. அப்போ எனது உள்ளத்திற்கு நோய் பிடித்து விட்டது. ஆக ஒரு உள்ளத்திற்கு இரண்டு விதமான ஆசைகள் இருந்தால் எனது உள்ளம் முனாபிக் தானே, நான் நயவஞ்சகன் தானே, எனது வாழ்வை நான் நரகவாதி தானே என்று பயந்தார்கள் என்றால் சிந்திச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில 30 நாள் கடுமையான பயிற்சி, லொகர் என்ன, அசர் என்ன, மகரிப் என்ன, இசா என்ன, தஹஜ்ஜுத் என்ன, சுபுஹ் என்ன, இன்னும் பிற அமல்கள் என்ன, தான தர்மங்கள் என்ன, 36வது நாள் எங்க போச்சு? 36வது நாள் எல்லா அமல்களும் நம்மை விட்டு போய்விட்டது, அல்லது அமல்களிலே ஈடுபாடு குறைந்து விட்டது. நமது உள்ளத்தை என்ன செய்ய? அங்க அவையில நடந்த விஷயத்தை வையை எழுதக்கூடிய பொறுப்பில் இருந்த அந்த சகாபி பயந்தார்கள் என்றால், நாம் அமல் விஷயத்துல எந்த அளவுக்கு பொறுப்போக்கா இருக்கிறோம்? வேதனைக்குரிய விஷயங்க. லொகர்ல இந்த பறைய எந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது? லொகர்ல இந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. வியாபாரத்தை பெருசாக நினைக்கல, இன்னும் அலுவலரை பெருசாக நினைக்கல. ஆனால் ஜிம்மாவில இருந்து கொடுத்த பார்க்க வேண்டியது. அப்போ நமது உள்ள எப்படி இருக்குது பாருங்க. இப்படிப்பட்ட உள்ளத்தோடு நாம் தனிமையில இறைவன் அஞ்சுவோமா? அல்லாஹ் அழகான ஒரு வரலாறு குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். கடுமையான காட்டின் காரணமாக, கடுமையான மழையின் காரணமாக 3 பேர்கள் ஒரு குகைக்குள்ள ஒதுங்குறாங்க. இந்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ் சொல்றான், தனிமையிலே யார் அஞ்சுவார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய மன்னிப்பு இருக்கின்றது. அல்லாஹ் சொல்றான், எப்படி? தனிமையில யார் அஞ்சுவார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய மன்னிப்பு இருக்கின்றது. அந்த மன்னிப்பு எப்படி தெரியுமா? மிக பிரம்மாண்டமான மன்னிப்பு. அதற்கு பலவிதமான எடுத்துக்காட்டுகள் எல்லாம் சொல்லி காட்டுகிறார். அது ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த புகை சம்பவம்.
ஆனா 3 பேர்கள் உள்ள வராங்க. 3 பேர்ல உள்ள வந்து அந்த கோயிலுக்குள்ள தஞ்சம் அடைகிறாங்க. கடுமையான வெளியில போனா காற்று மழையா இருக்குது, கொஞ்சம் தங்கிட்டு போகணும்னு உள்ள வராங்க. தங்கக்கூடிய இடத்துல உணவு கொண்டு வந்திருப்பாங்களா, இன்னும் பிற செயலுக்கான சாப்பாடுகளோ உணவுகளோ தண்ணீரோ கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. தங்குற இடத்துல இருக்கும், வீட்டுக்கு போற இடத்துல மழை பெய்ஞ்சிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. ஆனால் அங்க என்ன பண்ணுது, ஒரு பெரிய பாறை வந்து மூடிட்டு, பாறை நகர்த்தவே முடியாது. முயற்சி பல கட்டமான முயற்சி மேற்கொள்றாங்க, பாறை நகரவே இல்லை. முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம மௌத்து. பாறை நகர்ல, உள்ள ஒண்ணுமே இல்லை. எத்தனை நாள் தாக்கு பிடிக்க முடியும்? 5 நாள், 6 நாள், 8 நாள், 10 நாள், 1 மாசம் ஜனாசா தான். முடிவு பண்ணிட்டாங்க. அத ஒரு முந்தைய சொல்றாரு, யாருலா என்னுடைய வாழ்நாளில எனது மாமி மகள் அந்த பெண் மீது எனக்கு ஒரு அனாதி பிரியம் இருந்தது. அந்த பெண்ணை எப்படியாவது நான் அடைய வேண்டும் என்று கங்கணத்தோடு அலைந்தேன். பலவிதமான முயற்சிகள் மேற்கொண்டேன். ஒரு கட்டத்துல அந்த பெண்ணுக்கு பொருளாதார தேவை இருந்தது. அந்த தேவையை நிறைவேற்றும் பொருட்டு நான் அவளை அடைய முயற்சித்தேன். எப்படி? நான் அந்த பெண்ணை அடைய முயற்சித்தேன். அவள் 2 கால்களுக்கு இடையில உட்காரக்கூடிய நேரத்துல இத்தக்குள்ளா அல்லாஹ்வை பயந்து கொள்ளும். உன்னை குறித்த அச்சத்தின் காரணமாக நீ தனிமையில் பயப்படுவ என்பது என்ற ஒரு காரணத்திற்காக நான் அந்த ஒரு கீழ்த்தரமான செயலிலிருந்து நான் விலகி விட்டேன். யாருலா இது உணவின் மீது கொண்ட தனிமையின் மீது கொண்ட அச்சத்தின் காரணத்தால் நான் செய்த செயல். இதை நீ பொருந்தி கொண்டால் இந்த பாறை நகர்த்து, பாறை நகர்ந்து. அல்லாஹ் சொல்றானே, மகத்தான மன்னிப்பு என்று சொல்றானே. எப்படிப்பட்ட மன்னிப்பு? உயிர் போயிடும், பாறை அடைத்து விட்டப்பட்டது, உயிர் போய்விடும். ஆனால் நான் இப்படிப்பட்ட தருணத்துல அல்லாஹ் உன்னை தனிமையில் பயந்து யார் பார்த்தா? அந்த சம்பவத்தை யார் பார்த்திருக்க முடியும்? இதை சொல்லி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறார், அல்லாஹ்ட்ட சிஃபா கேட்கிறார். அல்லாஹ் பாறையை நகர்த்திய சம்பவம் நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட ஒரு மகத்தான அன்பளிப்பு, எப்படிப்பட்ட மகத்தான ஒரு மன்னிப்பு. ஆக அன்புக்குரிய சகோதர சொந்தங்களே, நாமும் இது போல நம் உள்ளத்தை சுயப்படுத்துவதை செய்து பார்த்திருக்கிறோமா? எத்தனை விதமான குரோதங்கள், எத்தனை விதமான பகைமை செயல்கள் உள்ளத்தை தோண்ட 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 குப்பைகளாக வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தீய எண்ணத்தை செய்யறோமா, ஒரு தீய செயலை செய்கிறோமா, அல்லாஹ் தனது உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளியை வைக்கின்றார். ஒரு பாவம் செய்தால் ஒரு கரும்புள்ளி என்றால் நமது உள்ள அவ்வளவுதான். ஒரு நாளோட கணக்கு எடுத்து பாருங்க, ஒரு நாளையோட பாவத்திற்க நமது உள்ளம் கருப்பாகிவிடும். வச்சு வச்சு நம்ம ஒரு பேப்பர் எடுத்தாங்க, ஒரு A4 சீட்டை எடுத்துக்காங்க, ஒரு சின்ன ஒரு வட்டத்தை போட்டாங்க. நாம் செய்யக்கூடிய பாவத்தை ஒரு நாள் ஒரு புள்ளி வைங்க. அதிகபட்சம் 10 நாள் அல்லது அதிகபட்சம் ஒரு நாளில அந்த ரவுண்ட் வட்டம் கருப்பாக மாறிவிடும் என்றால் நமது வாழ்க்கையை பாருங்க. 20, 35, 45, 55, 65 நமது உள்ளமெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த உள்ளம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த உள்ளத்துல குரான் தங்காது, குரான் மனனம் விடாது. அப்படிலாம் சொல்றாங்க. அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்து விடுவானா? ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ வாழ்ந்துட்டோம். தனிமையை பத்தி அல்லாஹ் அழகாக வரலாறு சொல்றாங்க. எப்படி தெரியுமா? நம்ம தனிமைன்னா நாம நினைஞ்சிருக்கோம், ஆனால் நம்மை சுத்தி CCTV கேமரா அங்க இல்ல, நம் உடம்புக்குள்ள எல்லாம் வச்சிருக்கலாம். ஆலம அருவா என்று சொல்லக்கூடிய ரூஹ், அதாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்து அவருடைய துணையும் படைத்து இறுதி நாள் வரக்கூடிய அனைத்து மனிதர்களும் அல்லாஹ் எழுப்புவான், கொண்டு வர அப்படியே வைப்பான். வச்சு அவங்ககிட்ட சொல்லுவான், நான் தான் ஒரு ரப்பு இல்லையாப்பா என்று கேட்பானா. எப்படி கேட்பானா? ஒவ்வொரு அந்த ரூஹை முடித்து தனிமையில கேட்பானா. ஆக ஒரு மனிதனை படைப்பதற்கு முன்பாக தனிமை ஆரம்பித்து விடுகிறது. அதற்கு பிறகு தாயின் கருமறையில தனிமை, பிறந்து குழந்தையாகி வாலிப பொறுத்தடைந்து திருமணமாகி வயதிகம் அடைந்து மரணத்திற்கு பிறகு தனிமை. ஆக தனிமையில துவங்கி தனிமையிலே முடிய போகின்றோம். இதை யார் பார்க்க போறாங்க நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பெறுவரை தனிமையே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பெறுவரை தனிமையே கிடையாது. எல்லாம் CCTV.
நமக்கு எதிராக நமது கை வந்து நிற்கும். அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் நமக்கு எதிராக தனது கால் வந்து நிற்கும். அல்லாஹ் இந்த தீமை நோக்கி இந்த கால் தான் நடந்து போகின்றது, இந்த உள்ளம் தான் இப்படிப்பட்ட தீமைக்கான வழிகாலை திறந்து விட்டது என்று தனக்கு தானே தனக்கு எதிராக சாட்சியத்தை கொண்டு வருவானே. சிந்திச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர்கள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அப்படி நகர்த்தி நகர்த்தி பாருங்க, தன் உள்ளத்தை சுயப்படுத்தி செய்யணும். சொன்னா இல்லையா, கியாம நாள் உனக்கான மவுத் வர்றதுக்கு முன்னாக நீ உன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து, உன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பாரு. திரும்பி பார்த்தவங்க சகாபாக்கள், சகாபிய பெண்மணிகள் நம்முடைய வாழ்க்கையும் அவங்களுடைய வாழ்க்கையை ஒத்துப்பாங்க. அவங்க கடந்த கால வாழ்க்கையை பாருங்க, அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது? இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கையில இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தனது வாழ்க்கையை திரும்பி பார்க்க சொன்னார், உங்கள் வாழ்க்கையை சுயப்பட்டதை செய்ய சொன்னார், உங்கள் நப்சை திரும்பி பார்க்க சொன்னார். தனது வாழ்க்கையை அப்படியே புறம்போட்ட தங்கங்களாக மாற்றிக் கொண்டார்கள் என்றால் அன்புக்குரிய சகோதர சொந்தங்களை, நாமும் அப்படிப்பட்ட மறுமை நோக்கித்தான் இருக்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய மகத்தான மன்னிப்பு வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? தனிமையிலே இறைவனை அதிகம் அஞ்ச வேண்டும். தனது உள்ளத்தை சுயப்பத்தி செய்து கொண்டே தரலாம். நைட்டு படுக்கிறீங்களா, இன்னைக்கு என்னென்ன தவறு செஞ்சிருக்கிறேன், அதற்கான பிராயச்சித்தத்தை நான் தேடிவிட்டேன்னா பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை எண்ணி ஆக்கலாம். ஒரு திருமணம் முடிந்த ஆண் விபச்சாரம் செய்துவிட்டால் அவர்களை கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும், பெண்ணையும் அவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்ற விபச்சார சட்டம் இறங்குகின்றது. இந்த சட்டம் இறங்கிய அந்த மாத்திரத்துல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் யார சொல்லலாம், நான் இப்படிப்பட்ட பெரும் பாவத்திற்கு நான் ஆளாகிவிட்டேன், ஜினா செய்துவிட்டேன். இந்த ஜினாவை யாரும் பார்க்கவில்லை, ஆனால் பார்த்தவன் அல்லாஹ்வா இருக்கிறான், அதற்கான தண்டனை தாருங்கள் என்று அந்த மாயிஸ் விளையாட்டு கேட்கிறாங்க. நபிகளார் இல்ல நீங்க செய்திருக்க மாட்டீங்க, போங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இவரு 2-3 முறை திரும்பி வந்து கேட்கிறார். ஆக எதற்காக என்றால், நாளை மறுமையில இறைவனுடைய அன்பு வேண்டும் என்பதற்காகவும் இறைவனுடைய மாபெரும் மன்னிப்பு வேண்டும் என்பதற்காகவும் திரும்பி கேட்கிறார். ஒரு காலத்துல நபிகளார் என்ன பண்றாங்க, அவருடைய அந்த செயலை ஏற்றுக்கொண்டு அவர்களை அந்த தண்டனைக்கு தயார் பண்றாங்க. ஆக தண்டனை சும்மா சர்பத்து குடிக்கிறதோ பலரசம் குடிக்கிறதோ இன்னும் ஆகாரம் உண்பதோ கிடையாது, அல்லது 2 அடி அடிச்சு 10 நாள் சிறையில் வைப்பதோ கிடையாது. எப்படி என்றால், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ திருமணம் விபச்சாரம் செய்து விட்டால் அவர்களை கட்டுவார்களாம். காலில் இருந்து கால் அசைய முடியாதவாறு, கையையும் அசைக்க முடியாதவாறு, அவர் ஓட முடியாத அளவுக்கு அவர்களை கெட்டி, இன்னும் தனது கழுத்து வரை உள்ள ஒரு குழிக்குள்ள முக்கியதை கல்லால் அடிப்பாங்க. ஏன்னா அந்த வேதனை என்பது கடுமையாக இருக்கும். கல்லால் அடிப்பது சும்மா கிடையாது, கடுமையான வேதனையாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த தண்டனை கொடுப்பார்கள். அதற்காக அவரை ஆயத்தம் பண்றாங்க. ஆனால் இந்த மாய் சடியாத்தவர்களுக்கு அப்படிப்பட்ட குழியும் நோண்டப்படவில்லை. அவர்களை காலையும் கெட்டவில்லை, கையையும் கெட்டவில்லை. ஏன்னா அவர் வேண்டி விரும்பி பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய மகத்தான மன்னிப்பு இருந்திருக்காரு. அவர் கட்டல. அப்ப எல்லா மக்களும் அந்த கல்லையும் மண்ணையும் தூக்கி அடிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு, இவரு ஓடுறாரு. அவர் மேல நம்பிக்கை, வேண்டி விரும்பி பெற்றாரு, ஓட மாட்டார் நம்பிக்கை அவர் கட்டல, ஆனால் ஓடுறாரு. மக்களும் பின்தொடர்ந்து போறாங்க. ஒரு இடத்துல நிக்கிறாரு. அங்கே கடுமையான அடி அடிக்கப்பட்டு அவருடைய அங்க ரூஹு போகப்படுகின்றது. அப்போ நபிகளார் சொல்றாங்க, அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அப்படின்னா, முதல்ல அடித்தாங்க அந்த இடத்துல சிறிய சிறிய கல்லுகளும் சுண்ணாம்பு கல்லுகளும் அடி வலிக்கவே இல்லை. அதனால எங்க போயிருக்காரு, கரும் பாறைகள் உள்ள இடத்துக்கு ஓடுறாரு. அப்படி கடுமையான பாறைகள் உள்ள இடத்துக்கு போய் நிற்கிறாரு. அங்கே உங்களுக்கு பாறைகளால் அடிக்கப்பட்டு அங்கே இருக்கிறார். அப்போ நபிகளார் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மகத்தான மன்னிப்பை பெற்றுக் கொண்டார். யாரு? அல்லாஹ்வுடைய மகத்தான மன்னிப்பை பெற்றுக் கொண்டார், சொர்க்கத்திற்குரியவராக மாறிவிட்டார் என்று நபிகளாருடைய திருவாயாலே சொர்க்கத்துக்கு வாஜிபாக்கப்பட்ட சகாபாக்கள் சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரியுமா? அல்லாஹ் இவருக்கு கொடுத்த மாபெரும் மன்னிப்பு இருக்கின்றத ஒரு சமுதாயத்தின் மன்னிப்புக்கு வந்தது.
ஒருவரோட மன்னிப்புக்க நம் உள்ளத்தை பரிசோதனை செய்யணுமே. ஆனால் இந்த தனிமையில தான் செய்த குற்றத்திற்கு அல்லாவிடம் பால் மன்னிப்பு கேட்கணும், அல்லாவிடம் பரிகாரம் தேட வேண்டும் என்பதற்கு, பரிகாரம் தேடியதற்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தகுதியை கொடுத்தா தெரியுமா? சொல்றாங்க, இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மன்னிப்பு இருக்கின்றதே அந்த சமுதாயத்திற்கே ஒப்பாங்க. அந்த அளவுக்கு சமுதாயம் லட்சம் பேர் இருப்பான், 10 லட்சம் பேர் இருப்பான், அவர்களுக்கு அல்லாஹ் இந்த அளவுக்கு மன்னிப்பை கொடுப்பானோ அது போன்ற ஒரு மன்னிப்பை அந்த ஒரு நபருக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு மாபெரிய அன்பளிப்பு இருக்குங்க. ஆக அன்புக்குரிய சகோதரத்தங்களை, தனிமையில நாம் சிக்குண்டு போக இயக்கப்பட்ட வழிகளை செய்தான் திறந்து போன தொழுங்க உள்ள அப்படியே போவோம், அப்படியே எங்கெங்கயோ போவோம், எங்க போவோங்கிறத நரகத்தோட வாசலுக்கே கொண்டு போய் விட்டுருவோம். இன்னும் உள்ளத்துல ஒண்ணு சிந்திங்க, பலவட்ட பிரச்சனைக்கு ஆளாக்கி சமுதாயத்தை வேற இருக்கக்கூடிய நிலை கொண்டு விட்டுருவோம். ஆக இந்த உள்ளத்தை தனிமையின் மீதுல அல்லாஹ் மீது பயத்தினால் கட்டுப்படுத்த, இந்த உள்ளத்தை அனுதினமும் சுயப்படுத்துவதற்கு நாம் ஆளாக்க வேண்டும். அப்படி ஆளாக்கினால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்று கூறியவனாக எந்த உரையை நிறைவு செய்கிறேன்.